யாவரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் இதோ ஆவியானவரை நான் வந்திருக்கிறேன் என்று, பரிசுத்த ஆவியை நான் வந்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, உமது கிருபையினால் உமது தயவினால் என்னை அழைத்து வந்திருக்கிறீர் என்று நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆச்சு. அப்பா, எனக்கு புதிய வாழ்க்கையை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை ஸ்தோத்தரிப்போமா, அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாலை நேரத்தில் அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால் அவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் நின்று ஆராதிக்க தகுதியற்றவர்கள், நாங்கள் எல்லோரும் பாவியாயிருக்கிறோம். ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் எங்களை சுத்தி கழுவி, அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை மீட்டெடுத்து விடுதலை கொடுத்தவர்கள் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராதிப்போம். இந்த மாலை நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை போல் வேறு யாரும் இல்லை. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன், அவர் பரலோகத்தின் ராஜா, அவரே வானத்தின் பூமியை படைத்த தேவன், அந்த சராசரங்களையும் படைத்தவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்கள். சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. எனக்கு இந்த வாய்ப்பை தந்தீரே, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தீரே, என்னை கைவிடாமல் என்னை அரவணைத்தீரே, என்னை விட்டு போடாமல் என்னை காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதி கன மகிமைக்கும் பாத்திரர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, இஸ்ரவேலின் ராஜாவே, அப்பா, நீரே எங்களுக்கு கும்பலாய் போகும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் தேவன் அவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. துதிப்போம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் துதிப்போம். வாய்களை திறந்து துதிங்க. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. That's right. Worship the Lord. Worship the Lord. Lift up your voice and worship the Lord. வாய்களை திறந்து தேவனை நன்றி செலுத்துங்க. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஒவ்வொரு பாடும் ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பாடும் ஒவ்வொருவரும். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஒவ்வொருவரும். இயேசுவே, ஆவியானவரே, உம்மை அழைக்கிறோம் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பின் பரிசுத்தவானே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அழைக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு கேட்போம். மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் ராஜாவே, நீர் மாத்திரம் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தின் அவராட்சம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில், இந்த சபையின் கூட்டத்தில் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் பரலோகம் திறந்திருப்பதாக ராட்சம். ஒரு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன்
இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்க. விலகாத மேகம் நீர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருட்டாயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், எங்களை காக்க வல்ல தேவன், எங்களுக்காய் ஒத்தாசை ஒரு பர்வதம் அவர் மாத்திரமே. வல்லமுள்ள தேவனே, ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஒரு விசை கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, துணிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, துணிவின் ஆவியானவரே. கரங்களை தட்டி உற்சாகமாக ஒருவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு கர்த்தரின் சமூகத்தில் இருக்கிறார் என்று ஹalleluya. பாடல்கள் மாத்திரத்தில் ஆண்டு வரமாட்டார், டியூன் போடுறதால ஆண்டு வரமாட்டார். உங்களுடைய இதயங்களை திறந்து ஆவியானவரை இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் எடுத்து விட்டு போவான்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா வாஞ்சிருக்கீங்க? ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாங்கள் இங்கே கொண்டாடும் போது பரலோகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேர் செத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் இந்த குண்டு விபத்துக்கு ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம் இறந்து போனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம் என்று எத்தனை பேர் கரங்களை உற்சாகமா சொல்லலாம்? எகிப்து நாட்டிலிருந்து பிரித்தெடுத்து அந்த செங்கடலை பிளந்து அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஐயோ இது இல்ல அது இல்ல நாங்க அடிமையா இருக்கிறோம் அதான் கம்ப்ளைண்ட் ஓவரா கம்ப்ளைண்ட்
மறுபடியும் ஐயோ நான் ஏன் இந்த வனாந்தரத்துக்கு வந்தேன், ஏன் ஆண்டவரனை கூட்டி கொண்டு வந்தார், நான் எகிப்திலே இருந்திருந்தா சந்தோஷமா இருக்கும். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சஃபார் கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஹalleluya. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சஃபார் கூட்டத்திலும் வந்து ஒவ்வொரு நாளும் போன மாதம் நடந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு பெரிய அற்புதமாக செய்திருப்பாரு, சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா அப்படியே ஒவ்வொரு கம்பெனியும் தொடங்கி இப்ப மறுபடியும் வந்து ஆண்டவரே ஏன் இப்படி எனக்கு செய்றீங்க, ஏன் எனக்கு மட்டுமே போராட்டம் வந்து கொண்டிருக்கீங்க, ஏன் என்னை மட்டும் சோதிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹalleluya. ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வரல, யாரும் ஃபியூனரல் இல்லை, யாரும் மரித்து போனவங்க இல்லை. இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்திருக்கிறார். அவர் உங்களோட முகத்தை எனக்கே கூட முகம் பார்க்க கவலையா இருக்கு. ஹalleluya. கொஞ்சம் சிரிச்ச முகமாய் தேவனுக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்க எனக்கு ஆராதிக்கிறது இல்ல, சிஸ்டருக்கு ஆராதிக்கல, மியூசிக் டீமுக்கு ஆராதிக்கிறது இல்ல, போதகருக்கு ஆராதிக்கிறது இல்ல, நீங்க தேவனுக்கு ஆராதிக்கிறீங்க. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அற்புதம் தேவை? கடவுளுக்கு சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, அந்த அற்புதத்தை நான் எப்படியாவது எடுத்துட்டு போக வேண்டும் என்று சொல்லுங்க. ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லுகிறது, சென்ற காலம் முழுவதும் கர்த்தரை ஒரு சேதம் அழுகாமல் சொந்தமாக ஆசீர்வாதம் பண்ணார். இரண்டாவது, சிலவேளை இமைப்பொழுதை தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபை பொழிந்தாரே. ஹalleluya. ஹalleluya. கம் ஆன், சத்தமாக ஹalleluya சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கடும் கோபம், ஆனா அவர் மனதுருகும் தேவன். திரும்பி வந்து சரங்கள், நீ பயப்படாத, உனக்கு நான் உணவு உடைவு எல்லாம் தாரேன். அந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் கொடுத்தார் ஒன்று. அதே அளவு நேசிக்கும் தேவன் எங்கள் மத்தியில் இந்த வெள்ளவத்தில் நிற்கிறார். ஹalleluya. ஹalleluya. மறுபடியும் பாடும் அந்த வார்த்தைகளை, சிறுவேளை இமைப்பொழுதும் தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல். எத்தனை பேர் சொல்லலாம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன மேல எவ்வளவு கோபமா இருப்பீங்க. ஆண்டவரே நான் இங்க வந்து நல்ல இசைகள் அரசியல் சொல்லி வீட்டை போயிட்டு எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? பாடுவோமா?
நோக்கி அழுதிடம் காத்திருந்தோம். ஆமென். நாளோடே நாம் வானத்தை நோக்கி
சொன்னதை செய்வார். என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்வார். என்னை கைவிடவே நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. We worship you Lord. Oh, we thank you Father. You are the Lord in the highest. Your name is high and lifted up. உன் நாமம் பெரியதானது. உன் நாமம் பெரியதானது. எல்லா உலகங்களும் மடங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நாவுகளும் போற்றட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் ஆண்டவரே. நீரே தேவன் ஆண்டவரே. பரிசுத்தாவியே, இந்த இடத்தில் ஒவ்வொருவரும் மாட்சியோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகளை பலப்படுத்தும் ஆவியானவரே. அப்பா, உணர்ந்த எலும்புகள் ஆண்டவரே, உடைந்து போன உள்ளங்கள், இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கும் தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஆவியானவரே, ஆகாருக்கு அந்த வனாந்திரத்தில் நீர் தண்ணீர் கிணறு காட்டினீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, ஒவ்வொருவரையும் தொடும் ராஜாவே, தொடும் ஆவியானவரே, நாங்கள் தேவனை ஆராதிப்போம். இயேசுவை ஆராதிப்போம். உங்களுடைய வார்த்தையால் சொல்லுங்க, இயேசுவே உமது நாமத்தை உயர்த்துகிறேன். சொல்லுங்க, இயேசுவே உமது நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவே நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே மகிமைக்கு பாத்திரர். சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லுங்க தேவனுக்கு. ஹalleluya. கர்த்தர் வேறொன்றையும் எதிர்பார்க்க மாட்டார். ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கும் உங்களுடைய இதயங்களை, உங்களுடைய ஆத்துமாவை தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஹalleluya. வார்த்தையால் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. யாரும் பாடும் ஒவ்வொருவர் மாற்றோடு
பவுலுக்கு கிடைத்த அந்த வல்லமை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய்
ஆராதிக்க வேண்டும். விஷ சர்ப்பங்களோ என்ன வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு போகும் ஜனங்கள் நாங்க. ஹல்லேலூயா. அதை உதறி தள்ளிவிட்டு போகும் ஜனங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. சில பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. திரும்பி பார்த்து சொல்லுங்க. விஷ சர்ப்பங்கள் வந்தால் உங்களுக்கு ஒன்று மணிக்காக சொல்லுங்க. சில பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தட்டுங்க. கொஞ்சம் சத்தமா தட்டி பாருங்க. விஷம் கொண்டு வராதே. தட்டுங்க. தட்டி சொல்லுங்க. ஹலோ, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஏனோ தானோ ஒவ்வொரு சபைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு இது பாடல்கள் தானே பிரசங்கம் தானே கேட்டுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போறோம். கர்த்தர் எங்களை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு நடந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள், அந்த தீவில் இருந்த ஜனங்கள் பவுலை பார்த்து சொன்னார்கள், இவருக்கு ஏதோ இவர் பிழை செய்திருக்கிறார், தவறு செய்திருக்கிறார் என்று. ஆனால் கர்த்தர் அற்புதங்கள் செய்தார். உங்களுடைய சூழலில் இருக்கிறவங்களுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாட்சியாவா இருக்கிறீங்க? ஐயோ, இவனோட இவன் சுவிசேஷம் ஆகிடுச்சு, எந்த வாழ்க்கையும் போயின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய சுவிசேஷம் எங்க போயிருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கை எங்க போயிருக்கிறது? எங்கள் சாட்சி எங்கே போயிருக்கிறது? கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? சொன்னோமா, இயேசுவே, நான் போட ஆட்டம் எல்லாம் போதுமானவரே, நான் போட விளையாட்டுகள் எல்லாம் போதுமானவரே என்று ஒவ்வொரு நாளும் எனக்கு வாக்குறுதி சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உங்களை விளையாட்டுகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நாள் அர்ப்பணிப்போமா? உண்மையாகவே தேவனுக்கு முன்பதாக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்கள், எல்லாரும் கர்த்தர் முன்பதாக பாவி என்று பவுலே சொன்னார், தான் பாவி என்று. நாங்களா யாரு? கண்களை மூடி ஆவரம் கண்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என் வாழ்க்கையை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. நான் செய்த உங்களுடைய பாவங்களுக்கு எதிராக மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. நீங்க கரங்களை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்க, கரங்களை எடுத்து. ஆவியானவரே, என்றுரை செய்தவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். பாவியாகிய நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவரே. பணமோ சொத்து எனக்கு ஒன்றும் செய்யாத ஆண்டவரே. எனக்கு ஒன்றுமே வாங்க முடியாத ஆண்டவரே. ஆனால் நீர் கொடுக்கும் அந்த சந்தோஷம், நீர் கொடுக்கும் அந்த சமாதானம், நீர் கொடுக்கும் அந்த வார்த்தை வாழ்க்கை போதுமானது ஆண்டவரே. சொல்லுமா, கடலாரத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்து சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் என்றுரை செய்தவரே. என்றுரை செய்தவரே. சில மணி நேரம் ஆராதிக்க போகிறோம். சில மணி நேரம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் எழுந்திருங்க. உங்களுக்கு கால் வலி இருக்கலாம், உங்களுக்கு உடம்பு வலி இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கனத்தை கொடுங்க. கர்த்தர் அறிகிறார். இதயத்தோடு முன்பதாக ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பே
வார்த்தைகளுக்கு முழுமையாக வருவதற்கு உதவி செய்யும். இதயங்களுக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென்.